Hi friends, welcome to GG Tech. நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கங்க. நமக்கு இந்த வீடியோவில் வந்து Oneplus நாட்டோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த ஃபோன் வந்து பூர்த்தி செஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோலேருந்து ஃபுல்லாகவே சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் என்ன பார்க்கலையா, மேலே இருக்க ஐ பட்டன்லையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி தான். நார்மலாகவே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோனுக்கும் பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக தந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்ப்ளஸ்க்கு வந்து அதோட எதிர்மாறாக செஞ்சுருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இதோட பில்ட் குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக தந்திருக்காங்க. இதோட சைடு ரிம் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பட்டன்ஸ் மட்டும் மெட்டலில் தந்திருக்காங்க. எப்பவும் போல் ஒன்ப்ளஸில் இருந்து அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து தந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. அதனால் பேக் சைடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிளாஸி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்ததுனால, அது மட்டும் இல்லாமல் HDR10+ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் மூவிஸ் வீடியோஸ் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து நல்ல பஞ்சான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ யூனிட்ஸில் வந்து பர்பிள் டென்ட்ன்ற ஒரு டிஸ்பிளே இஷ்யூ வந்து இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, நீங்கள் 25% கீழே பிரைட்னஸ் வச்சு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டிஸ்பிளேயில் அங்கங்கே பர்பிள் கலரில் வந்து வரும். அது வந்து நான் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய ஃபோனை வந்து 25% கீழே தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து என் ஃபோனில் அப்படி ஒரு இஷ்யூ வந்ததாக நான் வந்து நோட்டீஸே பண்ணல. இந்த இஷ்யூஸ் வந்து சில ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் வருது. அதனால் ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஃபோனில் தெரிஞ்ச டிஸ்பிளே டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணும்போதும் டைரக்ட் சன்லைட் கீழே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு உங்களால் சரியாக டிஸ்பிளேயில் இருக்கிறத படிக்க முடியாது. இது ஒன்றும் தான் நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி இந்த ஃபோனில் வந்து பார்த்தது. நம்ம இப்போ அடுத்ததாக இந்த ஃபோனோட காம்பேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து என்ன தான் 6.44 இன்ச்சாக இருந்தாலும் கையில் வந்து ரொம்ப அடக்கமாகவே இருந்தது. நான் இந்த ஃபோன் வந்து எடுத்து கையில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய தம் ஃபிங்கர் வந்து அதோடய பவர் பட்டன் மேலே தான் வந்து லேண்ட் ஆகுது. அதனால் நான் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து இல்லை. அதுக்கடுத்து இதுக்கு பின்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதில் வந்து படியுது. அதனால் நான் வந்து அவங்க தந்திருந்த டிரான்ஸ்பரண்ட் பம்பர் கேஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கிரிப் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து படியல, ஆனால் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர்ஸ் வந்து கேஸுக்கு உள்ளே தந்துருக்காங்க, வெளியே தரதுக்கு பதிலாக. நம்ம அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சோனி IMX 586 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இல்லை தந்திருக்க 2 மெகா பிக்சல் வந்து நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அந்த 5 மெகா பிக்சல் டெப்த் தந்திருக்க பதிலாக 5 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ தந்தாங்கன்னா என்ன சூப்பராக இருந்திருக்கும். இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா பிக்சர் குவாலிட்டி வந்து பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் லோ லைட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவு பிக்சர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் இதில் வந்து 6 கேமரா இருந்தாலும் இதில் வந்து பேக் கேமராவில் இருக்க 48 மெகா பிக்சல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தந்துருக்காங்க. அதனால் நீங்கள் மற்ற கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக ஷேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷார்ப்பாக வராது. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பார்க்கும்போது இது வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 765G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 765G வந்து கேமிங்காகவே வந்து ஆப்டிமைஸ் பண்ண ஒரு சிப்செட். இது நான் வந்து இதில் பப்ஜி வந்து 4 to 5 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எந்த ஒரு லேகும் இல்லாமல் கேம் வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு. ஆனால் இதில் இருந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, அது ஃபோன் வந்து லைட்டாக ஹீட் ஆச்சு. அதுக்கடுத்தது கீக் பெஞ்சில் வந்து நான் ஃபோனை வந்து டெஸ்ட் பண்ணியே பார்த்தேன். கீக் பெஞ்ச் வந்து உங்களோட CPUவையும் ரேமையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான். கீக் பெஞ்சில் வல்கனோட ஸ்கோர்ஸ் வந்து எனக்கு 1116 ஸ்கோர்ஸும், அதுக்கடுத்து OPCLயில் வந்து 1250 ஸ்கோர்ஸும், அதுக்கடுத்தது CPU டெஸ்ட்டில் வந்து சிங்கிள் கோர் வந்து 602ம்
மல்டி கோரில் வந்து 1930 வந்து கிடச்சிது. அடுத்தது அன்டூடி பெஞ்ச் மார்க்கில் வந்து 3,25,150 ஸ்கோர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அடுத்தது நீங்கள் இதில் இருக்க ஏதாச்சும் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப குவிக்காகவே வந்து உள்ளே போச்சு. ஓவராலாக இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. நம்ம இப்போ அடுத்ததாக இந்த ஃபோனோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் 2.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த உங்களுக்கு வந்து மற்ற ஃபோன் 3.0 ஸ்டோரேஜ் இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும். நம்ம அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தாங்க பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4115 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 வாட் சார்ஜ் கொடுத்தனால ஃபோன் வந்து நல்லா குயிக்காகவே சார்ஜ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% வந்து நல்லா ஸ்பீடாகவே சார்ஜ் ஆகுது. அதே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 1 ஹவர்லேருந்து ஃபுல் சார்ஜ் வந்து கரெக்டாக 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் பப்ஜி கூட 4 to 5 hours வந்து திறந்து விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் சில மாடேஸ் யூசேஜ் கூட நான் நிறைய பண்ணி பார்த்தோம். அதில் நான் பண்ணி பார்த்த கூட எங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான சார்ஜ் வந்து நல்லாவே நின்றுச்சு. ஸோ இது ஒன்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எப்பவும் போல் ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஆக்சிஜன் ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு சொல்லும் போது அது வந்து இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கின்ஸோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஸ்கின்னு சொல்கிறதுனால நீங்கள் 90 Hz டிஸ்பிளேயோட வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 90 Hz கொஞ்சம் அதிகமான ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ஒயர்லெஸ்ஸியை வந்து OnePlus 4 யூஸ் பண்ணி அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்கள் இந்த புல்லட் ஒயர்லெஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் இதில் வந்து லோ லேட்டிக்ஸ் மோட் வந்து ஒன்று இருக்குன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா OnePlus மொபைலும் ஃபினாட்டிக் மோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இருந்தால் மட்டும் தான் இந்த லோ லேட்டிக்ஸ் மோட் வந்து ஒர்க் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 4லையும் ஃபினாட்டிக் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பப்ஜி கேம் விளாடும்போது கூட எங்களுக்கு வந்து லோ லேட்டிக்ஸ் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எந்த ஒரு ஆடியோ லேகும் இல்லாமல் கரெக்டாகவே ஒர்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபினாட்டிக் மோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணையில் வந்து நோட்டிஃபிகேஷனும் கால்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆச்சு. அதாவது ஒரு கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்னு சொல்லுவேன். நம்ம சேனலில் இந்த OnePlus 4 அன்பாக்சிங் வீடியோவில் வந்து நிறைய பேர் இந்த ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட்டும் அதுக்கேற்ற சார்ஜிங் ஸ்பீடும் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து இன்னும் 2-3 வாரத்தில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும்.